الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன்தான் படைப்பாளனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். நாம் வசைத்து அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்தால் வார்த்தைக்கு எல்லை உண்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய புகழுக்கு எல்லை இருக்காது. அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் நிலையானவன். அவனால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகள் எல்லாம் அழிந்து போக இருக்கின்றவைகள். அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எம் உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கிய அந்த பெருந்தகைகள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள் தபஉ தாபியங்கள் நல்லவர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் எங்களை பெற்ற பெற்றோர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பொருத்தமும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும். வாழும் காலத்திலே வாழ்ந்ததெல்லாம் எனக்காக, என் உணர்வுக்காக, என் மனோ இச்சைக்காக, மனைவி பிள்ளை மக்கள் மன்றம் எல்லாத்துக்காக, எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை திருப்ப வேண்டும். நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக. எங்களுடைய அசைவுகள், பேச்சுவார்த்தை, செயல்பாடுகள், திட்டங்கள், செயல் எல்லாத்தையும் லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக மாற்றுகின்ற, எப்போதும் அல்லாஹ்வின் திருப்தி எனக்கு தேவை, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, நான் இப்படி நடந்து கொள்கிறேன், என்னை அல்லாஹ் பொருந்துவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இலக்காக கொண்டு வாழும் தக்குவா உள்ள வாழ்க்கையை வாழ நானும் நீங்களும் முற்படுவோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு நல்ல உணர்வை தருவானாக.
ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இதயத்தில் பசுமையானதாக ஆக்கி அருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, மீடியா வளர்ந்து காணப்படுகிற ஒரு காலம். சாதாரண ஒரு மனிதனும் சாதாரண ஒரு பையனுடைய கையிலையும் ஒரு போன் இல்லை என்ற அளவுக்கு எல்லோரிடத்திலையும் போன் காணப்படுகிற காலம். மீடியாவால் ஒரு சமூகம் நாத்திகத்தை நோக்கி போகிறார்கள் என்று சொன்னால் அது இலைமறை காயாக மறைந்து காணப்படுகிற ஒரு சதித்திட்டம். அன்பார்ந்தவர்களே, பல்கலைக்கழகம் போனவன் நாத்திகத்தை பேசுகிறான், பட்டதாரியாக டிகிரி முடித்தவன் நாத்திகவாதியாக கதைக்கிறான், தொழுதவன் தொழுகையை விடுகிறான். இஸ்லாம் என்ற மனமான மறைவானவைகளை அதிகமாக நம்ப வேண்டும் என்று சொல்கிற இந்த அற்புதமான மார்க்கத்திலே சந்தேக பார்வையோடு இருக்கிறான். கண்ணியமாக வாழ்ந்த குடும்பத்துக்குள்ளே விவாகரத்து ஏற்படுகிறது. கணவன் மனைவி தகராறு அல்ல, இவரின் நம்பிக்கையில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. இப்படி மாறி மாறி உலகம் சுழலுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மீடியா வளர்ந்து காணப்படுகிற காலத்தில் மீடியாவால் ஒரு சதி நடக்கிறது. இஸ்லாத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, ஆடு நலைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதாம் என்ற மாதிரி வெளியில இருந்து அதுவுல் இஸ்லாம் அதாவுத்தீன், இஸ்லாத்துடைய எதிரிகள் வெளியில இருந்து இப்படி ஒரு சதி வலையை வீசுகிறார்கள். இஸ்லாத்திலே நடக்கிற முஸ்லிம் சமூகத்துக்கு அவ்வப்போது நடக்கிற பிரச்சனைகளை காட்டி, நீங்கள் எல்லாம் கஅபாவிலே தொழுகிறீர்கள், துஆ கேட்கிறீர்கள், கெஞ்சி இறைஞ்சுகிறீர்கள், அடி வாங்கும் முஸ்லிம் அடி வாங்கி கொண்டே இருக்கிறான். ஒரு தசாப்தம் அல்ல, பல தசாப்த காலங்களாக அடி வாங்கி கொண்டிருக்கிறான். முஸ்லிம் சமூகம் கோழைகளாக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட நிலையிலே அவன் பார்க்கிறானே, இவ்வளவெல்லாம் மக்கள் கையேந்துகிறார்கள். எத்தனை ரமலானை தாண்டி விட்டது, எத்தனை லைலத்துல் கத்ர்களை தாண்டி விட்டன, எத்தனை ஹஜ்ஜுகள் தாண்டி அந்த ஹஜ்ஜுகளிலே கையேந்தாத ஹாஜிகள் இல்லை. அடி வாங்கும் முஸ்லிம் அடிபட்டு கொண்டிருக்கிறான். என்ன இது? அவன் மூளைச்சலவை பிரைன் வாஷ் பண்ணப்படுகிறான். அந்த மீடியாவிலே கதைக்கிற கதையை பார்த்துவிட்டு, இதெல்லாம் இப்படி நடக்கிறதாக இருந்தால், அல்லாஹ் இருப்பதாக இருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டாதே. முஃமின்களோடு அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்க முஸ்லிம் அடி வாங்குகிறான். அடி வாங்குகின்றான் என்றால் பாதுகாக்கப்படவில்லையா? அப்ப பாதுகாப்பு உடனே கிடைக்கவில்லை என்றால் இப்படி நெகட்டிவாக சிந்திக்கிறான், எதிர்மறையாக சிந்திக்கிறான். அப்படி எதிர்மறையாக சிந்திக்க தூண்டுகிற காலத்திலே நானும் நீங்களும் இஸ்லாத்தை ஆழமாக நம்பி இருக்கிற நாங்கள் எப்படி இதை பாசிட்டிவாக திங்க் பண்றது, எப்படி நமக்கு சார்பாக, எப்படி நல்ல விதத்தில் இதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்பதை பற்றி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, விசேஷமாக வாலிப சமூகம் கட்டாயமாக இதை பற்றி தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த விஷயத்தை நான் சுருக்கமாக இந்த குத்துபாவிலே பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமான சகோதரர்களை, இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் தான் மறுமை நாளன்று ஒன்று இருக்கிறது. ஒரு மூமினுக்குள்ள மகத்தான வாழ்க்கை மறுமையிலே தான். அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரை சந்திக்க போகிறார்கள். வீட்டுக்குள்ளே பார்த்தால் ஒரு ஓலையிலே படுத்துறங்குகிறார்கள். திடீரென்று கண்டவுடனே எழும்புகிறார்கள். உடம்பிலே அந்த ஓலையின் அச்சு பதிந்திருக்கிறது. பார்த்தால் சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குவளையும் ஒரு லாம்பும் இப்படியாக எளிமையான வாழ்க்கையாக வாழ்கிறது. நேரத்திலே பார்த்து அழுதார்கள் உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய நபியை ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் அவர்கள் தங்க கட்டில்களையும் தங்க கரண்டிகளாலும் உண்டு மகிழ்ந்து இன்ப சுகமாக வாழ்கிற நேரத்தில் இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற அல்லாஹ்வுடைய ரப்புடைய தூதராக நீங்கள் இருக்க, நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்களே, அசத்தியத்திலே அல்லாஹ்வின் எதிரிகளாக வாழுகிறவன் இன்பமாக வாழுகிறானே என்று அவருடைய மனம் அப்படி மாறுகிறது. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர், என்ன நீங்கள் கதைக்கிறீர்கள்? இந்த உலகம் காபிர்களுக்கு சுவர்க்கமாகவும் எமக்கு சிறைச்சாலையாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. உஜ்ஜிலத் லஹும் துன்யா,
துனியா அவர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்கூட்டியே. எமக்கு ஆகிரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆகிரத்திலே மூமின்களுக்கு மகத்தான பாக்கியம் இருக்கிறது. இந்த உலகம் அல்ல ஆகிரந்தான் என்று அமைதியான ஒரு ஆறுதலை சொன்னார்கள். பரிதாபம், நபிகளாருடைய சோகமான அந்த நிலையை பார்த்து உமருடைய மனம் மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களை, இன்றைய சமூகத்தின் நிலைமை எப்படி என்றிருக்கும் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் எப்போதும் இஸ்லாம் உலக சோதனைகள், ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்போதும் சோதனையாக, எப்போதும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அவன் அல்லாஹ்வை நெருங்க 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 சோதனை வந்து அவனுக்கு உலகத்துடைய ஆசையை விட ஆகிரத்தின் மீது உள்ள பற்றை அதிகப்படுத்த சோதனையை கொடுப்பான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அந்த அடியானுக்கு சோதனை அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கும் உலகத்திலே நான் சுதந்திரமாக, யாருக்கும் இந்த உலகத்திலே நான் சுவர்க்கமாக வாழுகிறேன் என்று சொல்ல முடியாது. சோதனை வரும். உனக்கு ஒரு நோய் வரும், இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைக்கு நோய் வரும், நஷ்டம் கஷ்டம் என்று ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி வரும். அதனால் தான் உலக மட்டத்திலே மறுமை நாள் என்று ஒன்று வரும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் உண்மையானது, அதை நம்பி வாழுகிற முஸ்லீம்களே இதன் அடையாளங்கள் இப்படித்தான் என்று நபிகளார் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் சிலது அடிபடுவதாக இருக்கும், சிலது அடையாளம் அடிப்பதாக இருக்கும், சிலது வளமான வாழ்க்கையாக இருக்கும், சிலது சோகமான வாழ்க்கையாக இருக்கும், சிலது சுபீட்சமான வாழ்க்கையாக இருக்கும், சிலது வறுமையான காலமாக இருக்கும். மாறி மாறி மறுமையின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்ன காசா நெருப்பாக பற்றுகிறது. 60 வருடத்துக்கு மேலாக அந்த மனிதர்கள், பலஸ்தீன மன்னர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை சூழ இருக்கிற அரபு மன்னர்களாக இருக்கிறவர்கள் கோழைகளாக இருக்கிறதை பார்க்கலாம். முதலாளிகளாக, பெரும் பணக்கார வர்க்கங்களாக இருக்கிற பெட்ரோலிய வளம், எண்ணெய் வளம் என்று அல்லாஹ் தஆலா விரிவாக கொடுத்திருக்கிற நேரத்தில் தங்கத்தையும் கொடுக்கிறான். அமெரிக்கா போன்ற முதலாளி நாடுகள் என்று சொல்கிற நாடுகள் பிச்சை கேட்டு எடுத்துச் செல்கிறதை பார்க்கலாம். ஆனால் முஸ்லிம் அடி வாங்குகிற நேரத்தில் தைரியமாக பேசுகிற நிலை இல்லாமல் போயிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, இதையும் தான் முன்னறிவிப்பாக நபிகளார் சொன்னார்கள். யூஷிகு அன் ததா அலைக்குமுல் உமம், ஒரு காலம் வரும், அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதிரிகள் எல்லாம், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட மார்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் சமூகத்தை ஒரே அடியாக பாய்ந்து எதிர்ப்பை தீர்த்து கொள்வதற்கு வெறி தீர்க்க, கமா ததா அல் அக்லத்து இலா கஸஅதிஹா, ஒரு உணவு தட்டிலே இருக்கிற உணவை பசித்தவர்கள் அல்லது பசித்த மிருகங்கள் பசி தீர்க்க வெறியோடு பாய்ந்து அந்த உணவு தட்டில் உள்ள அந்த உணவை சாப்பிட முற்படுவதை போல முஸ்லிம் சமூகத்தை நோக்கி எதிர்த்து பாய்கிற காலம் நெருங்குகிறது என்று சொன்னார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் மதீனா சாசனத்தை அமைத்து இஸ்லாமிய ஒரு பெரும் படை பட்டாளத்தோடு வெற்றி வாகை சூடி நின்ற காலம் அந்த காலம். பலமான முஸ்லிம்கள் உடைய காலம், எதிரிகள் அஞ்சி நடுங்குகிற காலம். கண்ணியமான சகோதரர், ரோம் பாரசீகம் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற அந்த காலத்துல தான் இதை சொன்னாங்க நபிகளார் மதீனால. அப்பதான் சஹாபாக்கள் கேட்டார்கள், அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை நோக்கி எதிர்த்து பாய்கிற காலம் நெருங்குகிறது என்றால் நீங்கள் சொல்கிற அந்த காலத்திலே முஸ்லிம்கள் கொஞ்சம் பேராகவா இருப்பார்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், அந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலகின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்ட சருகுகளை போன்று செல்லாக்காசிகளாக இருப்பீர்கள், தைரியம் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னார்கள். வலயன்ஸிஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், உங்களை பற்றி அச்சங்கள், அந்த மரியாதை எதிரியின் உள்ளத்திலே ஆழ பதிந்து பயமாக இருந்த அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து வீசி விடுவான் அந்த காலத்திலே. வலயக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய இதயங்கள் அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான். காலு வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், அந்த வஹன் என்றால் என்ன அர்த்தம் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நேசிப்பதும் மௌத்தை வெறுப்பதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது இன்றைக்கு அரபு நாட்டுகள் மன்னர்களிடத்திலே காணலாம்.
அந்த நாட்டுடைய பிரஜைகள் நல்ல மனிதர்கள், நல்ல சாலிகான மக்கள் நிரம்பி காணப்பட்டாலும் இந்த மன்னர்களிடத்திலே பொருளாதார போட்டி தன்மை இருக்கிறதை பார்க்கலாம். அவன் ஒரு வேல் கப்பை வைத்திருக்கிறானா, நான் அதை வைக்க வேண்டும். எனக்கும் அவனுக்கும் உள்ள பொருளாதார போட்டி என்ன? அந்த போட்டியிலே வெல்வதற்கு எதை நெகிழ்ந்து கொடுக்கலாம், எதை திறந்து கொடுக்கலாம், எந்த ஆபாசத்தை வாய்ப்பாக கொடுக்கலாம் என பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு வெளிநாட்டு வழிகளை எங்கே திறக்கலாம், இந்த மோகம் அரபு மன்னர்களிடத்திலே திறந்து காணப்படுகிறதை பார்க்க நபியுடைய முன்னறிவிப்பு அது நடந்துதான் ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், தஜ்ஜால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பின்னால் வர இருக்கிறார். தஜ்ஜாலுடைய முதலாவது அவன் வெளியாகி வந்தால் ஹம்முஹு அல் மதீனா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முதலாவது இலக்கு மதீனாவை நோக்கி போகணும். ஏன்? இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனா கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. உலகத்தில் ஈமானை இல்லாமல் போகிற காலத்தில் ஈமானின் சுடர் வீசிய மதீனாவை நோக்கி பாம்பு இறை தேடி வெளியே போய்விட்டு மீண்டும் அந்த புற்றை நோக்கி ஒதுங்குவதை போல அந்த மதீனாவை நோக்கி ஈமான் ஒதுங்கும் என்று மதீனாவை சிறப்பித்து சொன்னார்கள். அந்த மதீனாவை நோக்கித்தான் தஜ்ஜால் முதலாவது வருவான். அல அன்காபில் மதீனத்தி மலாயிகா. மதீனாவுடைய நுழைவாயல்களுடைய பிரதான நுழைவாயல்களில் மலக்குமார்கள் ஆயுதங்களை தூக்கி கொண்டிருப்பார்கள், பாதுகாப்பு கொண்டு மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. மக்கா மதீனா ரெண்டுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பார், தஜ்ஜாலால் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நபியுடைய முன்னறிப்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தஜ்ஜால் உஹது மலைக்கு மேல் ஏறுவானாம். அந்த உஹது மலைக்கு மேல் ஏறி அங்கிருந்து சொல்வான், இதற்கு மேலால் எனக்கு போக முடியாது. அங்கிருந்து மதீனா பள்ளியை காட்டி கேட்பானாம், அத்தரவுன ஹாதல் கஸ்ரல் அபியல். இப்படி முன்னறிப்பு பார்க்கலாம். நபியுடைய மழை பெய்தால் நனைகின்ற பள்ளிவாயல் ஈச்சமர குத்திகளால் அப்படியே தூண் போடப்பட்டு ஈச்சமர ஓலைகள் கூரையாக போடப்பட்டு மழை பொழிந்தால் நனையும் பள்ளிவாயல். சாதாரண நிலம், நீங்கள் தொழுகையில துப்பினால் அதை மூடிவிடுங்கள் என்று சொல்கின்ற நிலத்திலே இருந்து பொடி கற்களை சுரண்டி கொண்டு ஜும்மா உரை கேட்ட மனிதரை பார்த்து பக்கத்தில் நீங்கள் ஜும்மாவை வீணடித்து விட்டீர்கள், பொடிக்கல் இருக்கும் நிலத்துல. இந்த பள்ளியில இருந்து நபி சொல்றாங்க, தஜ்ஜால் வந்து உஹது மலைக்கு மேலிருந்து கேட்பானாம், அந்த ஒயிட் பேலஸ், அந்த வெள்ளை மாளிகை கோபுரம் உங்களுக்கு தென்படுகிறதா என்று கேட்பானாம் மஸ்ஜித் நபவியை காட்டி. தஜ்ஜால் இன்னும் வரல, எதிர்காலத்தில் வருவார். நாங்க இருக்கிற காலத்திலேயே இன்றைக்கு அல்லாஹ் சவுதி அரேபியாவுக்கு பொருளாதார வளத்தை திறந்து கொடுத்து 1984 இருந்து 94 காலப்பகுதி வரைக்கும் மஸ்ஜிதில் 2 ஹரமைன் 2 பள்ளிவாயல் கிங் ஃபஹதுடைய காலத்திலே தரமாக கட்டி எழுப்பப்படுகிறது. இன்றைக்கு முகது மலையிலிருந்து நேரடியாக பார்த்தால் மஸ்ஜிதுல் நபவி பளிச்சென்று ஒரு மாளிகை போன்று தென்படுகிறது. வருகிற மன்னர்கள் மாறி மாறி வந்து 2 ஹரத்தை கட்டிட்டே இருக்கிறார். இந்த சஹாபியும் இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை, இது வெள்ளை மாளிகையாக இல்லையே இந்த பள்ளிவாயல் என்று கேட்கல. சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் செய்மடுத்தோம் கட்டுப்பட்டோம் அமைதியாக இருந்தார்கள். ஒரு சஹாபி கூட கேட்கல. அன்று நபிகளார் சொன்ன முன்னறிவிப்பு இன்றைக்கு எப்படி நடந்திருக்கிறது என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பொருளாதார வளம் சவுதி அரேபியாவில் உள்ள கஷ்டத்தை தீர்க்க அங்கிருந்து பல பேர் இந்த நாட்டுக்கு கூட வசூலிக்க வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பின்தங்கின நிலையில இருந்த நாட்டை அல்லாஹ் பொருளாதாரத்தில் வளம் முன்னறிவிப்பு நடந்துதான் ஆகும். இது மனதுக்கு ஒரு ஆறுதல். கண்ணியமான பெருமக்களே, இன்னொரு சைடால பார்த்தால் மனதுக்கு வேதனையான முன்னறிவிப்புகள் நடக்க இருக்கின்றன. அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருப்பது என்பது மனதுக்கு வேதனை தான். அந்த நாட்டை உருவாக்க 1892 காலப்பகுதியில் 1892 வருடம் பிரிட்டிஷுடைய காலனித்துவத்தில் இந்த நாடு பல பகுதிகள், ஆசியா கண்டத்தில் உள்ள பல நாடுகள், பலஸ்தீனும் அந்த பிரிட்டிஷுடைய காலனித்துவத்திலே தான் அந்த காலத்தில் இருந்தது. யூதன் நடமாடி நாடோடியாக இருந்த நேரத்தில், அவமானப்பட்ட நேரத்தில், 2ஆம் உலக காலப்பகுதி யுத்த காலப்பகுதியில் அடி வாங்கின காலத்தில்
ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த காலத்தில் அந்த பிரிட்டிஷ் முதலாவது இவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்ப அவன் கண்ட்ரோல் அவன் காலனித்துவத்தில் அவன் ஆட்சிக்கு கீழால் பலஸ்தீன் இருக்கிற காலத்திலே தான் அந்த நாட்டை அந்த இடத்திலே இஸ்ரேல் என்று ஒரு இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவாக்குறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒன்றுக்கு பல விலை கொடுத்து காணிகள் வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறான். சில ஏரியாக்கள் பிரச்சனை வரும்போது இனச்சுத்திகரிப்பாக முஸ்லிம்கள் துரத்தப்பட்டார்கள். இடத்தை வாய்ப்பாக எடுத்தெடுத்து கொடுத்து முஸ்லிம் பிரதேசங்களை துண்டாடி துண்டாடி பிரிவினைகளை ஏற்படுத்தி அவன் அரசாங்கத்துக்கு கீழால் இஸ்ரேல் யகூதிக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். 1947 காலப்பகுதியில எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்து விட்டு போற மாதிரி அந்த இடத்திலையும் பிரிக்காமல், நாடாக பிரிக்காமல் முஸ்லிம்களையும் யூதனையும் சண்டை பிடிக்கிற நிலையில விட்டுவிட்டு அந்த நாட்டை காலி பண்ணி எல்லா இடத்திலிருந்தும் போன மாதிரி பிரிட்டிஷ் தன் நாட்டை நோக்கி போகிறார். அதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு யூதனுக்கும் இடையில கடுமையான பிரச்சனை ஏற்படுகிறது. யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது? முஸ்லிம்கள் அதே பிரிட்டிஷிடத்தில் அரசாங்கத்திடத்தில் கேட்டு போகிறார், ஒரு பிரச்சனையை தீருங்கள். அவன் தான் வந்து 48வது வருடம் நாடாக பிரித்து இஸ்ரேலை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பிரித்து நாடாக அறிமுகப்படுத்தின காலத்திலே இந்த நாட்டிலும் முஸ்லிம்கள் எதிர்த்து அதற்கான ஆர்ப்பாட்டங்களை செய்த வரலாறுகளை காணுகிறோம். சிறிய நாடாக இருந்ததை நாளுக்கு நாள் அடித்தடித்து துன்புறுத்தி பல தசாப்த காலங்களாக அந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டிருப்பது வேதனை தான். இன்று வரைக்கும் ஒப்பந்தம் செய்கிறான், முறிக்கிறான். யூதனுடைய அநியாயம், அட்டகாசம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, தஜ்ஜால் வந்தால் உள்ள நிகழ்வுகளை பற்றி நபிகளார் சொல்கிற நேரத்தில் இதெல்லாத்தையும் சொல்றான். யஹ்ருஜு தஜ்ஜால் பிஅர்தின் பில் மஷ்ரிக் யுகாலு லஹு குராசான். தஜ்ஜால் வெளியாகுவது குராசான் என்ற இடத்திலே, கிழக்கு திசையிலே உள்ள குராசான் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே என்று சொன்னார்கள். இந்த இடம் ஈரானிலே இருக்கிறது சகோதரர்களே. யத்பஉ தஜ்ஜால 70,000 மின் யஹூதி இஸ்பஹான். இஸ்பஹான் என்ற இடத்திலே வாழும் யகூதிகள் அலைஹிமு தயாலிசா, அவர்களுடைய பிரதான அவர்களுடைய ஆடையோடு, யூதர்கள் அணிகின்ற சீருடையோடு தஜ்ஜாலை 70,000 யகூதிகள் பின்துயர்வார்கள். அது இஸ்பஹான் என்ற இடத்திலே இருக்கிற யகூதிகள் என்றார்கள். இந்த செய்தியை நபி சொல்ற நேரத்தில் இஸ்பஹான்ல யகூதிகள் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முழுமையாக வெற்றி கொள்ளப்படுகிறது. பாரசீகம் இஸ்லாமிய பூங்காவனம். எந்த உலமாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் குராசானிலே படித்திருப்பார், இஸ்பஹானிலே படித்திருப்பார், கூஃபாவிலே படித்திருப்பார், பஸ்ராவிலே படித்திருப்பார், பக்தாதிலே படித்திருப்பார். இது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அப்பாசி ஆட்சி பீடத்தின் தலைமை பாரசீகத்தில் அமைக்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பக்தாத் தலைநகரம். உலமாக்கள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள், எல்லா துறைகளிலும் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துக்கு போகாத உலமாக்கள் வரலாறு இல்லை. அந்த இடம்தான் இப்போது தாறு வார்க்கப்பட்டு மறுபக்கமாக பிறண்டு ஷியாயிசமாக மாறி இருக்கிறது. இன்றைய புள்ளி விபரத்தை இஸ்பஹானில் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 25,000க்கும் 30,000க்கும் இடையில யூதன் குடியேறி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவன் தஜ்ஜாலோடு சேர மாட்டான். ஏன் அவன் கொல்லப்படுவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் எதிரியாக இருக்கிற யகூதிகள் தான் தஜ்ஜாலோடு போய் சேருவார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அதற்குரிய ஏற்பாடு இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்திலையும் தஜ்ஜால் போவான், மக்கா மதீனாவை தவிர. இந்த நாட்டுக்கும் தான் விதிவிலக்கில்லை. முன்பை விட யூதனுடைய நடவடிக்கை இந்த நாட்டிலும் அதிகரிக்கிறது. கண்ணியமானவர்களே, அண்மை காலமாக யூதனுடைய வேகம் கடும் வேகமாக உலகத்தை விரிவடைந்து சென்று கொள்வதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளியே வந்தால் அவன் 40 நாள் தான் நிற்பான். முதல் நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும், 2வது நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும், மாதம் போன்று நீண்டதாக இருக்கும், 3வது நாள் ஒரு வாரத்தை போன்று விசாலமான காலமாக இருக்கும். ஏனைய 37 நாட்களும் சராசரி எங்களுடைய 24 மணி நேரத்தை போன்றிருக்கும்.
தஜ்ஜால் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் அவன் கொல்லப்படுவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால் தான். அவன் கொல்லப்படுகிற 39வது நாள் 40வது நாள் நெருங்குகிற நேரத்தில் அதிக யூதர்கள் இருக்கிற இடத்தை நோக்கித்தான் அவன் ஒதுங்குவான். ஏன் அவனுக்கு பாதுகாப்புக்கு அதிக யகூதிகள் தேவை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் கொல்லப்படுவது பாபு லுத் என்ற இடத்திலே என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாபு லுத் என்ற இடத்திலே கொலை செய்வார்கள். அந்த பாபு லுத் என்ற இடம் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த செய்திகளை சொல்கிற காலத்தில் பலஸ்தீன மண்ணில் யூதன் இல்லை, நாடோடிகளாக இருந்தவர்கள். ஆனால் அப்படி ஒரு நாடு உருவாக்கப்பட்டது வேதனை தான். ஆனால் நடக்கும் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டது நடந்துதான் ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, உஹது மலைக்கு மேலால் அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரும் போகிற நேரத்தில் உஹது மலை சற்று ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது மலை உசும்ப ஆரம்பிக்கிற நேரத்தில் உஸ்முத் யா உஹத், உஹதே நீ அமைதியாக இரு, ஃபைன்ன அலைக நபியன் வசித்தீகன் வஷஹீதைன் என்று சொன்னார்கள். உனக்கு மேலால் ஒரு நபி இருக்கிறார், ஒரு உண்மையாளர் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று உமரையும் உஸ்மான் 2 சஹாபாக்களையும் வைத்துக் கொண்டு சொன்னார். 2 ஷஹீது இருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நன்றாக தெரியும், ஒரு நாளில் நான் கொல்லப்பட்டுத்தான் ஆகுவேன் என்று. கண்ணியமான சகோதரர்களே, உதைபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நபிகளாருடைய பிற்காலத்தில் நிகழும் நிகழ்வுகளை பற்றி அதிகமாக மனப்பாடமாக்கியவர் யார் என்று கேட்ட நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முன்னே நான் பாடமாக்கி இருக்கிறேன். கமா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நபி சொன்ன மாதிரி பாடமாக்கி இருக்கிறேன் சொன்னார்கள். அந்த ஃபித்னாவை பத்தி நிறைய சொல்ற நேரத்தில் அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு வாசல் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வாசல் மூடப்பட்டிருக்கிறது உமரே, அது கூட காலத்தில் வராது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த வாசல் அந்த கதவு திறக்கப்படுமா ஒரு காலத்தில், இல்லாவிட்டால் உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், பல் யுக்ஸர், அது உடைக்கப்படும் என்றார்கள். அந்த உடைக்கப்படுறதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுவது. கண்ணியமான சகோதரர்களே, பிற்காலத்தில் இந்த ஹதீஸை சொல்ற நேரத்தில் தாபியங்கள் கேட்டார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியுமா அந்த கதவென்றது யார் என்று? தெளிவாக உமருக்கு தெரியும், அந்த கதவு அவர்தான் என்று. கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியில நபி தொழுவித்த அதே மிஹ்ராபு கிட்ட இருந்து சுபஹுடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, அபூ லுலுஆ என்ற ஒரு நெருப்பு வழங்கி தற்காலிகமாக மதீனாவுக்கு வேலைக்கு வந்தவன், அடிமை, அவன் வந்து தாறுமாறாக உமர் ரலியல்லாஹு அவர்களை தாக்கி கீறுகிறான் வயிற்றை. அப்படியே வருத்தத்தோடு கீழே விழுந்தார்கள். வீட்டை நோக்கி கொண்டு போகப்பட்டார்கள். தொழுகை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் முன்னே பாய்ந்து முடித்தார்கள். அடித்தவனை பிடிக்க போன பல பேர் கொல்லப்பட்டார்கள். ஒருவரிடத்தில் நீண்ட ஒரு ஆடை இருந்தது, வீசி போய் அவனை பிடித்தவுடனே அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே கேட்டார்கள், என்னை தாக்கியது யார்? ஒரு முஸ்லிமா காபிரான்னு கேட்டார்கள். ஒரு காபிர் தான் உங்களை தாக்கியது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி முன்னறிவிப்பு செய்து நடந்துதானாகும். இதை ஈமான் இல்லாமல் பார்க்கிற ஒரு மனிதன் எப்படி பார்ப்பான்? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நீதியான ஆட்சி இந்த உலகத்துக்கு தேவை என்று சொல்ற அளவுக்கு சொன்னார்கள். கடைசி காலத்திலே ஈராக் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் ஈராக்கிலே ஒரு விதவை பெண் வாழ்வாதாரத்துக்குரிய உதவி இந்த அரசாங்கத்தால் செய்யப்படாவிட்டால் இந்த உமர் மறுமையிலே விசாரிக்கப்படுவார். உமருடைய ஆட்சிதான் இந்த உலகத்துக்கு தேவை. இந்தியாவிலே பல பிரச்சனை ஏற்படுகிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த நாடு சீர்பெற வேண்டுமாக இருந்தால் உமருடைய ஆட்சி தேவை. அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிக்கு பின்னால் இன்னொரு நபி வரமாட்டார், வருவதாக இருந்தால் உமருடைய ஆலோசனையில் எத்தனை ஆயத்து இறங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அழுகிற மனிதர் அவர். கனவக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்தால் அடங்கி நிற்பார்கள். அந்த பெரிய மனிதரை மிகச் சிறப்பு வாய்ந்த சுபஹுடைய தொழுகை தொழுவித்துக் கொண்டு இமாமாக நிற்கிற நபி தொழுவித்த இடத்திலே மஸ்ஜிது நபவியிலே ஒரு எதிரி வந்து தாக்கும் வரைக்கும்
அல்லாஹ்ட பாதுகாப்பிலாட்டி வேல் இல்லையே, அப்ப அல்லாஹ் இல்லையா? இப்படி சஹாபாக்கள் பார்க்கல, நெகட்டிவாக பார்க்கல, பாசிட்டிவா பார்த்தாங்க. ஏன் கண்ணியமான சகோதரர், அல்லாஹ்ட நபி முன்னறிவிப்பு செய்தது நடந்துதானாகும். மஸ்ஜிது நபவிக்குள்ளையாக இருந்தாலும் சரி. இப்படி பார்த்தால் இன்றைக்கு மீடியா சொல்லுகிற பிழையான கருத்துக்கு நாங்கள் இரையாக மாட்டோம் சகோதரர்களே. பலஸ்தீன் அடிபடுகிறது, அல்லாஹ்ட நாட்டத்தில் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து பெற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு மதீனாவிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை இரண்டையும் தாயா அல்லாஹ். ரெண்டும் ஊருக்குள்ள இருந்தால் கிடைக்காது. மதீனால மௌத்தாகிறனா சாதாரணமாக, வெளியிலே போனால் தான் ஜிஹாது உடைய வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கேதான் ஷஹாதத் என்ற வீர மரணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே இருந்து கொண்டு கிடைப்பதாக இருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதுகிறான் சகோதரர்களே. சஹாபாக்கள் யாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்தில அதிகம் அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். மரண தருவாயில இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹை கூப்பிட்டு, மகனே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை மகனே, அல்லாஹ்வுடைய நபிக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும். ஆனா அந்த இடம் ஆயிஷா நாய்க்கு சொந்தமான இடமாக இருக்கிறது. மகனே, போய் அனுமதி கேளுங்கள். என்னை இன்று அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீங்க, உமர் இப்னுல் கத்தாப் என்று சொல்லுங்க. அவன் அனுமதி தந்தால் என்ன அடக்குங்க. என்ன கஃன் செய்து தொழுகை நடாத்தி முடிச்சதுக்கு பின்னால அடக்கம் செய்யற நேரத்திலும் ஆயிஷாவுடைய மனம் மாறி இருக்குதா இல்லையா என்று பார்க்க இன்னொரு முறை அனுமதி கேளுங்கள். தெளிவாக புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. படியே செய்யப்பட்ட உலகத்தை மிக பிரமாண்டமான ஒரு பல இடத்தை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலே இருந்து மௌத்தாகும் போது மகாபெரிய ஒரு ஜனாதிபதி 84,000 திர்ஹம் கடனாளியாக மௌத்தாகினார். மகனே, என்ற கடனை ஹத்தாபின் குடும்பத்திலே கேட்டு பார்த்து நிறைவேற்றுங்கள், இல்லாவிட்டால் கடைசியாக போதாவிட்டால் பைத்துல் மாலிலே கேட்டாவது என்ற கடனை அடைச்சிடுங்க வசிய செஞ்சுட்டு மௌத்தாகினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் மௌத்தாகிற அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயை போய் சந்திக்கு அனுமதி கேட்கிற நேரத்தில் உள்ளே ஆயிஷா அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவ்வளவு முக்கியமான மனிதர். அவரை இழந்ததை வைத்து உலகம் நடுங்கவில்லை, சஹாபாக்கள் கலங்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் பிழையான சிந்தனையை நோக்கி போகவில்லை. அவருக்கு கௌரவமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது போனார்கள். காசாவிலே இருக்கிற மக்கள் சஹாபா பெண்மணிகளுடைய மன வலிமையை கொண்டிருக்கிறதை இன்றும் பார்க்கலாம். உலகம் பார்த்து திகைக்கிறது. காசா அடி வாங்கிறது. ஐரோப்பிய நாட்டில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். யூதனுடைய அட்டகாசம் அநியாயம் நடக்கிறது தெளிவாக உலகத்துக்கு தெரிந்தால் இந்த குர்ஆன் உண்மையாகும். ஏன் லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத். நபியே, மூமின்களுக்கு கடின எதிரியாக நீங்கள் காண்பது யகூதிகளை தான். கடின எதிரி. அந்த எதிர்ப்பு உலகத்துக்கு காட்டப்படுகிறது. ஈவிரக்கம் இல்லாதவன், நபிமார்களை கொன்றவன், குழந்தைகளை கொன்றவன், அல்லாஹ் கண்ணை காட்டுறான். அப்படி காட்டினா குர்ஆன் உண்மையாகிறது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டால் சித்துக்குர் ரசூல் அல்லாஹ்வுடைய நபி 1400 வருடத்துக்கு முன்னால் சொன்னது உண்மையாகிறது. இப்படித்தான் இஸ்லாத்தை பார்க்கணும் கண்ணியமான சகோதரர்களே. வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களை நீங்கள் கோழைகளாக, நீங்கள் பலவீனப்பட்டு கவலைப்படாதீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். யம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹுன். அவர்களுக்கு ஒரு கட்டத்திலே சோதனை என்றால் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு ஒரு கட்டத்தில் சோதனை என்றால் அவர்களுக்கும் அந்த காயம் ஏற்படும். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இப்படியான அந்த காலல் சோதனையான காலத்தை அல்லாஹ் சுழல வைத்து ஒவ்வொரு காலத்திலும் மாறி மாறி வர வைப்பான். ஏன்? வலியஅலமல்லாஹு அல்லதீன ஆமனு. உங்கள யார் உண்மையான ஈமான்தாரி என்று சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த செட்டப்பை செய்கிறார். இரண்டாவது, வயத்தஹித மின்கும் ஷுஹதா. அல்லாஹ் ஷஹீதுகளை பிறக்கிறான். பத்ர் காலத்தில் ஒரு சஹாபி ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள். பத்ரிலே 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். மதீனாவுக்கு நபி வந்த உடனே உம்மு ஹாரிசா வருகிறார். அல்லாஹ்வுடைய நபி கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுது கொண்டு வருகிறீர்கள்? மாலக்கியா உம்மு ஹாரிசா, என் மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், எனக்கு தேவை புள்ள மௌத்தானதல்ல, சுவர்க்கமா இல்லையா என்பதுதான். இன்னகல் ஜினான், சுவர்க்கம் உண்டல்ல, பல சுவர்க்கம் இருக்கின்றன தாயே, உங்களோட மகன் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் இருக்கிறார், சந்தோஷமாக. இதே வரலாற்றுக்கு ஒத்த வாழ்க்கை காசா மக்களிடத்திலே காணப்படுகிற வலிமை
இந்த உலகத்தை திணற வைக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, வெளியூரில் இருந்த ஒரு வைத்தியர் காசாவுக்கு வந்து மருத்துவம் செய்துவிட்டு அவர் பிரியாவிடை பெற்று போகிற நேரத்தில் காசா தாதிமார்கள் இந்த பெண்ணோடு இருக்கிற இடத்துல அந்த வைத்தியர் அழைக்கிறார், நிம்மதியாக இருக்கிறார், நம்ம நாட்டுக்கு போமே, வாங்கலே போம். இல்லை, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நடக்கும் அநியாயத்துக்கு நாங்கள் மருத்துவம் செய்வோம், நாமும் சேர்ந்து கொல்லப்பட்டால் நமக்கு வீர மரணம் என்ற பாக்கியம் கிடைச்சிட்டா சுவர்க்கம் இருக்குது என்ற உடனே அந்த மாற்று மத வைத்தியரை கதிகலங்க வைத்தது. மீடியா வழியாக அவர் எழுதுகிறார், இவ்வளவு தைரியமான பெண்களா வெறும் பார்வையாளர்களாக நானும் நீங்களும் இருந்து கொண்டு உங்களுக்கு இப்படி நடக்குது, அல்லாஹ் உதவி செய்யலையா, அல்லாஹ் இல்லையா? என்ன நாத்திக சிந்தனை சகோதரர்களே! படித்தவரிலிருந்து பட்டதாரியிலிருந்து இந்த நிலை வருகிறது. இஸ்லாத்தை பற்றி சரியான தெளிவின்மையின் காரணமாக ஏற்படுகிறது. முஸ்லிம் சமூகம் இந்த சிறுக்கிலையும் மூட நம்பிக்கையிலையும் மார்க்கத்தை சரியா படிக்கிறல, ஈமான கொடுக்காம, ஈமான பத்தி பேசாம, வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல மிம்பர்ல பேசி பேசி அப்படியே ஒரு மௌட்டிக சமூகமாக பேசிட்டிருக்கிறாங்க. பலமான ஈமானத்தை பத்தி அறிவார்ந்த முறையில படிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மரல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா வ ஹபீபினா வ ரசூலினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ மன் தஆ பி தஅவத்திஹிம் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள். நாங்கள் குர்ஆனோட தொடர்பாகவும் குர்ஆனும் விஞ்ஞானமும் இப்படி பார்த்து பார்த்து எத்தனை பேர் ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாத்துக்கு வராங்க. எங்களுக்கு குர்ஆன் தெரியாது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதம் எங்களுக்கு ஏன் நாங்கள் மொழிபெயர்ப்பு பார்க்கல, குர்ஆனோட தொடர்பாக இருக்கல, அது சம்பந்தமான பயான்களை கேட்கல. வெறுமனே மௌத்தா போனவருக்கு கத்தன் தமாமாக்குறதுக்கு என்ன வழி, இதை சொல்லி இந்த ராத்திரி இப்படியே காலம் போச்சு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி நபி பிறந்த தினம் என்று வந்தோடனே லைட்டால ஜோடி வச்சு சும்மா லேசான இஸ்லாம், இதெல்லாம் இஸ்லாம் பார்த்து சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரி, சீரத்துல் ரசூல், அர் ரஹீக்குல் மக்தூம் முழுக்க நாங்கள் வாசித்தவங்க எத்தனை பேர்? எவ்வளவு குர்ஆன்ல படிக்கிறதுக்கு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு வரிக்கு வரியுள்ள நுட்பத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வரோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், சமூகத்தோடு எப்படி இருக்கிறோம்? நான் சரியா தொழுகிறேனா இல்லையா? என்ன தொழுகை கபூலாக்கப்படுற மாதிரி நான் சிபத்தை பேணி தொழுகிறேனா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி தொழுகிறேனா? நான் காலை மாலை திக்ருகள்ல ஈடுபாடு காட்டுறோமா? நாங்கள் பிஸ்னஸ்ல கூட கவனம் செலுத்துறோம். என பொஞ்சாதிமார்ட ஹுக்கூக்குல் அஸ்ஸௌஜா, என மனைவிமாருக்கு செய்யணுமான புள்ளகளை பராமரிக்க கவனம் செலுத்துறோம். கண்ணியமான சகோதரர்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூர்ணமாக எங்களை எத்தனை பேர் சுபஹ் ஜமாத்தோடு சொல்றோம்? அது எங்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட அந்த தவறு நடக்குது? முழுக்க விழிச்சிருக்கிறோம், சுபஹ் இல்லை. எத்தனை பேர்கிட்ட தொழுகை இல்லாமல் இருக்கிறோம்? இன்னும் எத்தனை பேர் சிகரெட் குடிச்சிட்டிருக்கிறோம்? இன்னும் சிகரெட்டை உடுவதற்கு தயாரில்லை. மௌத்துக்கு நாங்கள் பயம் இல்லாமல் வாழ்கிறோம். நாங்கள் ஆகிரத்துக்காக வாழணும். எங்களுக்கு ஒரு கப்ரு ஒன்று இருக்குது, மவுத் ஒன்று இருக்குது. உண்மையான வாழ்க்கை மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. அது உண்மையான புத்திசாலி. நாங்கள் எல்லாரும் விழிப்போட இப்படி செயல்படணும். என்கிட்ட பிள்ளை இருக்குது, நான் குடும்ப ஒரு துணிச்சு வாழ்றேன். ஏன் நாங்கள் திருந்தாமிக்கிறோம்? ஏன் நாங்கள் மாற்றிக்கொள்ளாமிக்கிறோம்? என் கல்வியிலகாம இருக்குது. சுப்ஹானல்லாஹ், 3 நாளைக்கு மேல் கோவிச்சு கொண்டிருந்து மௌத்தானா நரகம் பண்ணாங்க சொல்லலாம். இது கூட சின்ன காத்தி குடும்ப ஒரு துணிச்சு வாழ நரகவாதி என்னாங்க. ஏன் நாங்கள் திருந்தாமிக்கிறோம்? மௌத்தா போனதை பின்னால கேட்க சான்ஸ் இல்லை, பேச வாயில்லை, பேச முடியாது, எல்லாம் க்ளோஸ், முடிஞ்சு. எனக்கும் உங்களுக்கு நல்ல வாக்கியங்களை தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மௌத்தாகக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் தருவானாக. வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.